ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஸோன். சொல்லரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சம்பவம் காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா மண்டை வலிக்குது. நம்மளுக்கே இப்படி இருக்குது அப்படின்னா விஜய் பார்வதிக்கு எப்படி இருக்கும் பாருங்களேன். கண்டிப்பாக வந்துட்டு விஜய் பார்வதியோட கேமை உடைக்கிறதுக்காக தான் கமருதீன் பண்ணுறாருன்றது நல்லா பச்சையாக தெரியுது. ஏன்னா இப்போ வந்துட்டு வெறும் பேச்சுவார்த்தை மட்டும்தான் பாக்கி, எல்லாமே முடிஞ்சாச்சு. அவங்க அம்மா வந்தவொடனே பேசணும்னு சொல்லிட்டு எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் பேட் டச் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பெருசாக வெடிக்க வைக்கிறாரு கமருதீன். நடந்து எவ்வளோ நாள் ஆகுது? கிட்டத்தட்ட 50-60 நாள் ஆகுது. 60 நாளுக்கு முன்னாடி நடந்ததை இப்போ எடுத்துகிட்டு வராரு. ஆனால் என்ன சொல்கிறாரு, நான் தான் வெளியே வந்து உங்கள் அம்மா அப்பா கிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டேன்ல, உங்கள் அம்மா கிட்ட பேசுன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு இங்கே வந்துட்டு இந்த விஷயத்தை பற்றி இங்கே பேசுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு தான் ஆரம்பித்தார். அப்போயும் அவங்க வந்துட்டு இதில் என்னடா இருக்குது, இங்கே தானே ஆரம்பித்தது, அந்த விஷயத்தை இங்கே தானே அவங்க அம்மா கிட்ட எங்கள் அம்மா கிட்ட சொல்லி புரிய வைக்க முடியும் அப்படின்னு நார்மலாக சொல்கிறாங்க. ஆனால் பழச கிளறாரு. எனக்கு அரோரா அப்போவே சொன்னா, நீ வந்துட்டு எப்படா ஒரு பொண்ணு உனக்கு கேஸ் கொடுத்ததுக்கு சம்மண்டா இந்த மாதிரி அவள் பேட்டாச்சுன்னு சொன்னது, எப்படா அவகிட்ட போனான்னு கேட்குறா அப்படின்னும் போது அங்கே இருக்கிற வினோத் அவங்களே சொல்லிட்டாங்க. இப்போ அவருக்கு ரொம்ப கஷ்டமாகுது. என்னடா அது, நம்ம எதுவுமே பண்ண முடியலன்னு சொல்லிட்டு திரும்ப உள்ளே போகிறாரு. உள்ளே போய்ட்டு அவங்க சாப்பிடும்போது எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அப்போ என்ன பண்ணுறாரு, அப்போ நீ அந்த இனிமேல் வந்து ட்ரையாங்கிள்ன்ற விஷயத்தெல்லாம் எடுக்காதான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிடிக்காத விஷயம் சொல்கிறாரு. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கு அழகாக ரிப்ளை பண்ணுறாங்க. நீ பேட் டச்சுன்னு ஃபீல் பண்ணுறல, நான் பேட் டச்சுன்னு சொன்னதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட பேசாமல் இருந்தால் தான் அது பெரிய பிரச்சனையாக போகும். ஆனால் நம்ம அதை பேசி அதுக்கு தீர்வு காணிட்டு இப்போ லவர்ஸ் மாதிரி இருக்கும். இப்போ எப்படி அது பிரச்சனையாக போகணும்னு நினைக்கிறீங்க, ஏன் நீ தேவையில்லாமல் திரும்ப பேசுகிற அப்படின்னு அழகாக சொல்லிட்டாங்க. உட்காந்துரு அவர் திரும்ப அதை யோசிக்கும்போது, அன்னைக்கு எனக்கு தோணுனதை நான் ஃபீல் பண்ணதை சொன்னேன்டா, அவ்வளோதான். வந்தார், இப்படி போனார், திரும்ப அங்கே ஒரு சேர் எட்டு வச்சார், அப்படியே போனார். அதுக்கப்புறம் கம்முன்னு விட்டார். சரி இவங்க சரி எதுக்குடா அது பிரச்சனை சொல்லிட்டு போய் உட்காந்து தனியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கவங்கள என்ன பண்ணுறாரு, வேணுன்ட்டு வம்புழுக்கிறாரு. அப்போ நான் வந்து பேட் டச் பண்ணேன்னு சொல்ல வரியா அப்படின்றாரு. இவங்க அப்படியே பார்க்குறாங்க. அப்புறம் வந்து நின்னது இங்கே ஒரு சேர் இருக்க வச்சுக்கலாம், அந்த சேர் மேலே அப்படி காலை வச்சு அப்படியே நெக்கெலாம் பார்த்து, சொல்லு என்னென்னா பேட் டச்சுன்னு சொல்ல வரியா அப்படின்னும்போது அவங்க ஒரு லுக் விட்டாங்க. அவங்களுக்கு கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு மரியாதைன்னு ஒன்று இருக்குது, சுயமரியாதைன்னு ஒன்று இருக்குது. அந்த சுயமரியாதை இழந்து அங்கே அவங்ககிட்ட வந்துட்டு காலில் விடணும் அவசியம் கிடையாது. இவர் கேட்குற தோனியை சொல்லு, பேட் டச்சு மாதிரி தெரிஞ்சுதா, சொல்லுவியே நீ அப்படி இப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. கொஞ்சம் புரிஞ்சுக்கடா, ஏன்டா என்னை இப்படி பாடாப்படுத்துகிறேன். அவங்க அப்படியே ஒரு மாதிரி மன உளைச்சலுக்கு அதிகமாக வராங்க. அவர் திரும்ப அதை கேட்குறாரு. அதுக்கப்புறம் நம்ம தான் அதை பற்றி பேசிட்டோம்லடா, சும்மா இருக்கேன்னு கேட்குறாங்க. அப்போ அவர் திரும்ப, ஒரு பொண்ணுன்னா நீ என்ன தோன்றத எல்லாத்தையும் சொல்லுவியா நீ, ஒரு பொண்ணோட சம்மதம் இல்லாமல் தொடர அளவுக்கு நான் கேவலமான ஆள் இல்லைன்றாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு உன்னை தொடரணும் அவசியமும் எனக்கு கிடையாது, நீ வந்து ஒரு பொண்ணுன்ற இஷ்டத்துக்குலாம் பேசணும் இது கிடையாது, என்னை நீ உன்னோட இதுக்காக என்னை தூக்கில் கூட போடுவேன் என்னென்னமோ. அதுக்கப்புறம் சாப்பிடும்போது என்ன சொன்னேன், நான் உனக்கு ஃபீல் ஆச்சு அதை தான் நீ வந்து சொன்னியா, ஃபீல் ஆனது தானே சொல்ல முடியும். சரி ஓகே, நீ வந்து என்னை செருப்பால் அடிச்சிருக்கலான்றாரு. அதுக்கப்புறம் நீ பெரிய ஐஷா ராய் அவர்கிட்ட உன்னை வந்து பேட் டச் பண்ணுற அளவுக்கு. அதுக்கப்புறமா வந்து நான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமே இவங்க வந்து சரி விட்றான்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. விடுடா, ஏன்டா கோவப்படுறேன்னு அப்படி தட்டி விட்டுட்டு போகிறாரு. இவங்க சாப்பிடாமே போய் உட்காந்துட்டாங்க. காலையிலேருந்து இன்னும் சாப்பிடவும் இல்லை. ஃபுல்லாக போட்டு டைட் பண்ணுறாரு, மன உளைச்சலை ஏற்படுத்துகிறாரு. அவங்க ஒரு மாதிரி கதி கலங்கி போய் உட்காந்துட்ருக்காங்க. என்ன பண்ணுறது, அம்மா வருவாங்க. இப்போது இவர் பண்ணுற விஷயத்தை வச்சு தான் பாசிட்டிவாக அங்கே பேசி, இதனால தான் இது நடந்துச்சு, நான் இவரை லவ் பண்ணுறேன், இது மாதிரி ஏதாவது சொல்லி சமாதானப்படுத்தணும், சம்மதம் வாங்கணும். ஆனால் இவர் அதுக்கு முன்னாடி அதை பேச விடாத அளவுக்கு ஒரு விஷயத்த பண்ணுறாரு. சம்மல்ல இவ்வளோ நாள் லவர்ஸாக வந்து ஒரு விஷயத்த வந்து பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு இந்த பொண்ணுக்கிட்ட நல்ல யூஸ் பண்ணுறது, அதாவது கேமுக்காக வந்துட்டு விஜய் பார்வதி யூஸ் பண்ணுறாங்கன்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில தற்கொலைகள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. உண்மையே இல்லைன்னா, உண்மையாகவே பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா தெரியுது, கமருதீன் தான் வந்துட்டு விஜய் பார்வதி யூஸ் பண்ணுற அவரோட கேமுக்கு. இப்போது அவங்க அம்மா வரப்போகிறது தெரிஞ்சு வேணும்ட்டுமே இந்த விஷயத்துக்கு ஒரு பிரேக் போடணும், அந்த பொண்ணு மன உளைச்சலாக்குன்னு சொல்லிட்டு ஒரு வேலையை பண்ணிகிட்டு இருக்காரு. நல்லா பச்சை தெரியுது. இதெல்லாம் ரொம்ப டூ மச்சு. அதுவும் ஒரு பொண்ணு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கணும். அப்படியே அவர் நெக்கில் போய் இந்த முன்னாடி ஒரு காலை வச்சு பண்ணதெல்லாம் அப்பா எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. என்ன இவ்வளோ, அவங்க அப்போயே பார்த்தாங்க, என்ன இப்படி பார்த்தாங்க ஒரு லுக்கு, அந்த காலை அங்கே தான் முன்னாடி நிற்கிதுப்பா, ரொம்ப இதுவாக இருந்துச்சு. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.